மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழுடைய பண்பாடு, தமிழனுடைய கலாச்சாரம், தமிழுடைய வாழ்ந்த வரலாறு இவைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற வகையில் ஏற்கனவே தொல்துறை ஆராய்ச்சியின் மூலமாக கண்டெடுக்கப்பட்ட பொருள்களெல்லாம் காட்சிப்படுத்த வேண்டும் என்று கீழடியில் ஒரு அருங்காட்சியகத்தை உருவாக்கி திறந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய திருநெல்வேலி இந்த பகுதியில் ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை ஆகிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட அந்த பொருட்களை காட்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக திருநெல்வேலி ஒட்டியிருக்கிற நம்முடைய இந்த பகுதியில் 33 கோடி ரூபாயில் கொற்கை, சிவகலை, ஆதிச்சநல்லூர் கண்டெடுக்கப்பட்ட பொருணை என்கிற ஒரு அற்புதமான ஒரு அகழ்வாய்வு செய்யப்பட்ட பொருள்களை காட்சிப்படுத்துவதற்காக முதலமைச்சர் அவர்கள் 18/5/2023 அடிக்கல் நாட்டினார்கள். நான் ஏற்கனவே இந்த பணி வேகப்படுத்துவதற்காக ஒரு ஆய்வு மேற்கொண்டேன். இரண்டாவது முறையாக நான் ஆய்வை மேற்கொண்டேன். இந்த பணிகள் நாங்கள் எண்ணிய அளவுக்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிவில் பணி என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் இந்த சிவில் பணிகள்லாம் முடிந்துவிடும். ஏன்னா இதற்காக 33 கோடி ரூபாய் ஒதுக்கிறதே நேரத்தில் நிர்வாக கட்டடம், சேவைகளுடைய கண்டெடுக்கப்பட்ட பொருளை காட்சிப்படுத்த தனி கட்டடம், கொற்கை பொருளை காட்சிப்படுத்துவதற்கு 2 கட்டடங்கள், ஆதிச்சநல்லூரில் கண்டறியப்பட்ட பொருள்களை காட்சிப்படுத்துவதற்கு ஏபி என்ற 2 வகையான கட்டடங்கள் அங்கே கட்டி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, மக்கள் வந்து போவதற்கு உரிய வசதிகள், ஏன்னா அது ஒரு மலைப்பகுதியில் இது அமைந்திருக்கிற காரணத்தினால் எல்லா இடத்துலையும் வந்து முதியவர்கள் போய் ஒன்றொன்று காட்சிப்படுத்துகிற கூடங்களை பார்க்க வேண்டும் என்றால் சிரமம் இருக்கும் என்கிற அடிப்படையில் 2 பேட்டரி வண்டி அவங்களையும் இந்த செல்வதற்குரிய வசதிகளை ஏற்படுத்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலும் ஏறத்தாழ அது 13 ஏக்கர் இடமாக இருக்கிற காரணத்தினால் அங்கங்கே புல்வெளி தரைகள், அதே போன்று பல்வேறு வருகிற, ஏன்னா இதுக்கு கன்னியாகுமரிக்கு போகிற வழியில் அது இருக்கிறது. கன்னியாகுமரிக்கு பார்க்கணும் என்று சொன்னால் வெளிநாட்டவர்கள், வெளி மாநிலத்தவர்களெல்லாம் கூட அதிகமாக வந்து சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடமாக கன்னியாகுமரி இருக்கிறது. ஆனால் அந்த சுற்றுலா பயணிகள் பெரும்பான்மையானவர்கள் நம்முடைய பொருணையிலே வந்து இந்த காட்சி பொருட்களை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த பணிகளை விரைந்து செய்ய வேண்டும் என்பதற்காக தான் நான் ஆய்வு மேற்கொண்டேன். அதோடு மட்டுமல்ல, இந்த கட்டடப் பணிகள்லாம் முடிந்த உடனேயே ஜூன் மாதம் முதல் வாரத்திலிருந்து இந்த பொருள்களை இன்டீரியர் என்று சொல்லுவாங்க, அந்த இன்டீரியர்கள் தான் காட்சிப்படுத்துவது, லைட்டு பொறுத்துறது, இது போன்ற பணிகள் நடைபெறும். அதுவும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பி இருக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே கீழடியில் நல்ல சிறப்பாக அந்த பணிகளை செய்து முடித்தார்கள். என்னை பொறுத்தளவுக்கு ஆகஸ்ட் மாதத்துக்குள் முழுமையாக இந்த பணி முடிந்து முதலமைச்சருடைய இசைவை பெற்று அவர் வந்து இதை திறந்து வைப்பார் அப்படின்றத மகிழ்ச்சியான செய்தி உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ரொம்ப நாளாக கோரிக்கை சட்டமன்றத்தில் பேசினார், என்கிட்ட கோரிக்கையை வச்சார், முதலமைச்சர் சொன்னார். அதே போன்று நம்முடைய மூத்த வழக்கறிஞர், நம்முடைய முன்னாள் சபாநாயகர் அவர்களும் முதலமைச்சரிடத்தில் பார்த்து கோரிக்கை வைத்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த குலவணிகபுரத்தில் வந்து ஒரு ஒய்பாலம் அது கட்ட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு அது அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு அது நிலையெடுக்கிற பணிகள் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பணி முடிந்த உடனேயே 99 கோடி ரூபாய்க்கு திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்யப்பட்டு இப்போ எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்துருச்சு. அது அப்ரூவ் பண்ண உடனேயே விரைவிலேயே அது டெண்டர் விடப்பட்டு அந்த பாலப்பணிகளும் துவக்கப்படும். இது அந்நில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் தரணும்னு நினைக்கிறவர் நம்முடைய முதலமைச்சர். கல்வி தான் ஒரு மனிதனை பண்படுத்தும்.
கல்விதான் மனித வாழ்க்கையில் சமமாக எண்ணக்கூடியது கல்வி தான். ஆனால் அந்த கல்விக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே பல்வேறு நூலகங்களை தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எதிர்பாராத அளவுக்கு நூலகங்களை அறிவித்தார்கள், கட்டினார்கள். தென்னக பகுதிக்கே மதுரையில் மாமதுரையில் ஒரு நூலகம் கட்டப்பட்டு திறப்பு நடைபெற்றது. அது அண்ணன் கலைஞர் பேரில். அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூரில் ஒரு நூலகம் கட்டப்பட்டிருக்கிறது, கட்டி கொண்டிருக்கிறார்கள். திருச்சியில் ஒரு நூலகம் கட்டி கொண்டிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நிதியாண்டிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 3 நூலகத்தை அறிவித்தார்கள். ஒன்று நம்முடைய திருநெல்வேலி, மற்றொன்று கடலூர், மற்றொன்று சேலம். ஆக 3 இடங்களில் அந்த நூலகங்களை அறிவித்தார்கள். அந்த நூலகத்தை எங்கே கட்டுவது என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவருடன் கலந்து பேசி இந்த பகுதியில் கட்டுவது என்று பொதுப்பணித்துறை சார்பாக முடிவு செய்திருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல அந்த நூலகத்தை கட்டினால்தான் பயன்பெறும் என்ற அடிப்படையிலே முதலமைச்சர் அவர்கள் 100 கோடி ரூபாய் இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த நூலகம் இங்கே அமைய இருக்கிறது. இதற்காக மாவட்ட நிர்வாகம் 3 ஏக்கர் நிலம் ஒதுக்கி இருக்கிறார்கள். ஏறத்தாழ 77,586 சதுரடிகள் அந்த நூலகம் அமைய இருக்கிறது. அதில் 250 இருக்கைகள் கொண்ட ஒரு ஆடிட்டோரியம் இருக்கும். அதில் டெஃபினட்டாக போட்டித் தேர்வுக்கான பகுதி, பல்வகை பயனாட்டு அரங்கம், கேண்டீன் உணவுக்கூடம், மாற்றுத்திறனாளிகள் படிப்பதற்கென்று ஒரு தனிப்பகுதி, சிறுவர்களுக்கான ஒரு தனிப்பகுதி, ஒரு மினி தியேட்டர் அதில் அமைய இருக்கிறது. அதுபோன்று கலைஞர் பிரிவு டிஜிட்டல் நூலகம் அவர்கள் ஒரு பகுதி. இதில் ஏறத்தாழ 5 லிஃப்ட்டுங்க, மின்தூக்கிகள் இதில் அமைய இருக்கிறது. ஆனால் அது ஒட்டுமொத்தமாக ஒரு நவீன ஒரு நூலகத்தை உருவாக்குவதில் முதலமைச்சரோட ஆணையற்று நம்முடைய பொதுப்பணித்துறை இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறது. எனவே இடத்தை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம். இந்த இடம் ஒரு சிறப்பான இடமாக அமைய இருக்கிறது. அதனால் முதலமைச்சர் அனுமதியோடு அந்த ஆணை பிறப்பிப்பு டெண்டர்கள் கோரப்பட்டு இந்த நிதியாண்டிலேயே இந்த கட்டடம் கட்டுகிற பணியை நாங்கள் துவக்குவோம்.